இப்போ மீனவருக்கு நன்மை செய்யற மாதிரி ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா பல அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. 4 ஆண்டு காலம் அந்த மீனவர் படுகின்ற துன்பம் அவருக்கு தெரியாதா? சொல்லுங்க பார்க்கலாம். 4 ஆண்டு காலம் தமிழ்நாடு முதலமைச்சர் தானே அவரு. தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை என்னன்னு தெரியாத ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டா அந்த நாடு எப்படி இருக்கு என்பதை எண்ணி பாருங்க. 4 ஆண்டு காலம் மீனவர் துன்பப்படலையா? இலங்கை கடற்படையால் அவர்களை கைது செய்யப்படவில்லையா? அவருடைய படகுக்கு சேதம் விளைவிக்கலையா? அப்பொழுதெல்லாம் இந்த முதலமைச்சருக்கு நானும் அதையும் அல்ல. ஏன்னா அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது. அதை மையமாக வைத்து பல அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காரு. இப்ப இருக்குது 9 மாசம். இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இருக்கின்ற ஆயுள் காலம் 9 மாசம். இந்த 9 மாசத்துல என்ன திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்ற முடியும்? இந்த எந்த அறிவிப்புமே நிறைவேற்ற முடியாது. எல்லாம் அறிவிப்போட போயிடும். வெற்று அறிவிப்பு தான். மீனவருடைய வாக்குகளை பெற வேணும். அதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மத்திய அரசு மீது பழி போட்டுட்டு இருக்காரு. 16 ஆண்டு காலம் மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரே கட்சி தமிழ்நாட்டில் திமுக கட்சி தான். அப்படி 16 ஆண்டு காலம் மத்தியில ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது இந்த மீனவர் பிரச்சனை இவருக்கு தெரியாதா? மீனவர் படுகின்ற துன்பம் இவருக்கு தெரியாதா? அப்பொழுது அதிகாரம் இருக்கின்ற பொழுது ஏன் நீங்கள் அதை செயல்படுத்தவில்லை? ஏன் மீனவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளை, கொடுமைகளை ஏன் போக்க முடியவில்லை? 16 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு முக்கியம். ஆனா நாட்டு மக்கள் முக்கியம் இல்ல. ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் முக்கியம் இல்ல. மீனவர் பெருமக்கள் முக்கியம் இல்ல. அடுத்து வருகின்ற தேர்தலில் வாக்குகளை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு மற்றவர்கள் பழி போட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தப்பிக்க பார்க்கிறார்.